தினமல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வந்து மிக மிக முக்கியமானது. ஆனால் இந்த கொரட்டைனால ஒருத்தரோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப பாதிக்கப்படுது. இந்த கொரட்டையை பற்றி இப்போ நம்ம நிறைய மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ரீசெண்டாக வந்தது குட் நைட் டியர் அப்படிங்கிற மூவிஸ். இந்த கொரட்டைனால தான் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க கூட ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த கொரட்டைனால ஒரு கணவன் மனைவியோட ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்படுது. கொரட்டைனால என்னெல்லாம் இஷ்யூஸ் வருது அப்படின்னு இன்னைக்கு நம்ம டாக்டர் கிருஷ்ணகுமார் பல்மனாலஜிஸ்ட் அவர்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க. டாக்டர், ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு அப்படின்னு இல்லைன்னா கூட அவங்களோட இமோஷனல் இன்டிமெசி வந்து பாதிக்கப்படுமா டாக்டர்? எஸ், சரியாக சொன்னீங்க. இப்போது மேடம் சொன்ன மாதிரி இனிஷியலாக நமக்கு கொரட்டை வந்து தூக்கத்தில் பல சேஞ்சஸ் கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்த இஷ்யூஸுமே இல்லை, தே ஆர் வெல் குட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க, எல்லாமே நார்மலாக இருக்குனாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒருத்தரோட ஸ்லீப் டெய்லியும் டிஸ்டர்ப் ஆகுது, தினமுமே அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது, பாதிக்கப்படுது, ஒரு நல்ல தரமான தூக்கம் இல்லை அப்படிங்கும்போது அந்த ஹஸ்பண்டோட ஸ்னோரிங்னால் அந்த கொரட்டைனால் ஒய்ஃபுக்கோ இல்லை அந்த ஒய்ஃப்னால் ஹஸ்பண்டுக்கோ நிச்சயமாக தொந்தரவுகள் வர செய்யும். என்ன ஆகும்னா, கொரட்டை இல்லாமல் இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட்னர், அதாவது அது கணவனாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ரெகுலராக அந்த கொரட்டையினுடைய பாதிப்புனால அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால அவங்களோட பகல் நேரம் நார்மலாக இருக்கிறதுலேருந்து டிவியேட் ஆகும். தூக்கமின்மை, கண்ணெரிச்சல், உடலில் அதிக சோர்வு, வேலையில் கவனமின்மை, மற்ற இதுகளில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, டிஃபிகல்ட்டிஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ ஒரு வேளை அந்த லைஃப் பார்ட்னர், அது ஹஸ்பண்டாக ஒய்ஃபை யாராக இருந்தாலும் ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த இடத்துல சில விஷயங்கள் தவறுதெல்லாம் நடக்குதுன்னா அதனுடைய பாதிப்பு வரலாம், இல்லை குழந்தைங்க மேலே அதை காமிக்கிற மாதிரி வரலாம். அதனால் ஒரு கட்டத்தில் போகும்போது கணவன் மனைவிக்குள்ளே சில நேரங்களில் இதுதான் பிரச்சனைன்னு தெரியாமையே அதனால் சில சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர், இப்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே தனித்தனி பெட்ரூம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அது அவங்களோட ஹாப்பி மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஹிண்டர் பண்ணுற மாதிரி இருக்கா? ஃபைன் மேம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்கலாம். ஒன்று, அவங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ஸோ இல்லை மற்ற ரீசன் அது மாதிரி இருக்கிறது இருக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த கொரட்டையினால் இருக்கக்கூடிய பாதிப்பாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ள மற்ற எந்த தொந்தரவுகளும் இல்லை, சங்கடங்கள் இல்லைங்கிறப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அப்படி வருதுங்கும்போது தினமுமே ஒருத்தரோட தூக்கம் கெடுது, அவங்க ரொம்ப பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதிலிருந்து வெளியே தப்பிக்கிறதுக்கு அவங்க அதை ஒரு ரிசார்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, சங்கடமும் இல்லைன்னாலும் தூங்கும்போது தினமுமே ஒருத்தரோட தூக்கம் கெடுது அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு தேவையான அளவு தூக்கம் இல்லை அப்படிங்கும்போதே அது பல தொந்தரவுகளை கொடுக்கும். அதை அவாய்ட் பண்ணுறக்கும் அதிலிருந்து அவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ரிசார்ட்டாகவும் நம்ம இதை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரட்டை வந்து கணவன் மனைவி அது மட்டும் கிடையாது. இப்போது ட்ரெயின்ஸ் எடுத்துக்கோங்க, பஸ்ஸஸ் எடுத்துக்கோங்க, எனி ஷேர்ட் ஸ்பேஸ், அங்கே வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி ஒருத்தர் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது? ஸோ இது கிட்டத்தட்ட எல்லாருமே இதை ஏதோ ஒரு வகையில் நம்ம தாண்டி வந்திருப்போம். பஸ்ஸில் போகிறப்போ சம்டைம்ஸ் ஸ்லீப்பர் பஸ்ஸு ஒரு செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு, ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி போகிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க இல்லை முன்னாடி சீட் பின்னாடி சீட்டில் இருக்கவங்க கொரட்டைனால அந்த ஃபுல் நைட்டு தூங்காமல் வந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இல்லை அவங்கள போய் தட்டி எழுப்பி சொல்கிறது, அதனால் சில சங்கடங்கள் வர்றது, இந்த மாதிரி இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது வந்து நம்ம பொசிஷன் ஆஃப் ஸ்லீப் அதனால் வரக்கூடியதுங்க. ஸோ நேராக மல்லாக்க படுக்கிறப்போ நமக்கு உடலில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள்னால அந்த கொரட்டை, அந்த ஸ்னோரிங் இஷ்யூஸ் வருது. ஸோ பெரும்பாலும் இதை அவாய்ட் பண்ணுறது, அதை தவிர்த்துக்கிறதுக்கு நமக்கு வந்து பொசிஷனல் சேஞ்சஸ் வில் ஹெல்ப். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, நேராக படுக்காமல் சைடில் படுக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அந்த கொரட்டையினோட பாதிப்பு கம்மியாகுங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கும் தொந்தரவில்லை, மற்றவங்களுக்கும் தொந்தரவில்லை. இன்னும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் நமக்கு இந்த தசைப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினாலையும் நமக்கு கொரட்டை ஜாஸ்தியாக வரலாம். ஸோ ட்ராவல் பண்ணுறோங்கிற சிச்சுவேஷனில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவாய்ட் பண்ணும்போது இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ டாக்டர், ஸ்னோர் பண்ணுறவங்க மத்தியில் ஒரு எம்பாரஸ்மெண்ட், ஒரு கில்ட்டு, ஒரு அவங்க உணர்றாங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னு அவங்க உங்களை ஹெல்ப் சீக் பண்ணி வராங்களா?
நிறையா வர்றாங்க. முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது, மக்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குது. ஒரு சிலர் வந்து அதை பிரச்சனைன்னு நினச்சி வர்றாங்க, ஒரு சிலர் வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறதுக்காக வர்றோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. யார் காரணமாக இருந்தாலும் அவங்களுக்கு அது பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கும் போது தே ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த எம்பராஸ்மெண்ட் ஆர் சங்கடங்கிறது நிறையா அவங்க சொல்கிற போது நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போனோம், ரொம்ப கொரட்டை இருந்தனால அடுத்த தடவை நீ இதனாலே எங்கள் கூட வராதேன்னு அவாய்ட் பண்ண சுச்சுவேஷன். இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் எங்கேயுமே போய் ஸ்டே பண்ணதில்லை, இந்த கொரட்டைனால எனக்கு சங்கடமாக இருக்குது அங்கே போயிட்டு இருக்கிறது, இல்லை ஒரு வேளை எங்கேயாவது எல்லோரும் ஒன்றா போனாலும் நான் தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் எனக்கு அது என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு, இதுக்கு ஒரு வழி இருக்குமா அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அது வந்து நம்மளால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாமே இவ்வளோ நாள் சிரமப்பட்டுட்டாங்க, இது ஒரு பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பெரும்பாலானோருக்கு அவங்க கொரட்டை வருதுங்கிறது தெரியாது. ஸோ கூட இருக்கிறவங்களோ வீட்டில் இருக்கிறவங்களோ சொல்லி தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு குற்றுணர்ச்சியில் இவ்வளோ நாள் நம்மளால் அவங்க சஃபர் ஆகிட்டாருங்களேன்னு சூழ்நிலையும் ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ டாக்டர், ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் மத்தியில் கொரட்டைங்கிறது காமன் தான். ஆனால் பெண்கள் கொரட்டை விடும்போது அதோட பெர்செப்ஷன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். யூஸ்வலாக என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாதி அப்படின்னு வர்றப்போ அதுக்கு ஆண் பெண் வித்தியாசம் கிடையாதுங்க. ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஜெண்டர் பயாஸ் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இல்லை சில வியாதியினுடைய பாதிப்புனால் இருக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு கொரட்டைன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொரட்டைனாலே சில உடல் பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அந்த கொரட்டைங்கிறதுக்கு ஆண் பெண் வித்தியாசம் எதுவும் கிடையாதுங்க. டாக்டர், இந்த கொரட்டைங்கிறது உடம்புல என்ன பாதிப்பு இருந்ததுன்னா அந்த கொரட்டை ஜாஸ்தி ஆர் கம்மி இருக்கும் ஆர் இல்லாமே இருக்கும்? கொரட்டை வர்றது அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் பருமன் ஒபிசிட்டினால் வர்றதுங்க. இதை வந்து நம்ம இங்கிலீஷில் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லி சொல்கிறோம். நமக்கு வந்து உடல் பருமன் ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆகும்போது அந்த ஃபேட் டெபாசிஷன் இதெல்லாம் வர்றதுனால மூச்சு பாதையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள்னால நார்மலாக உட்காந்துருக்கிறப்போ முழிச்சிட்ருக்கப்போ ஆக்டிவாக இருக்கிறத விடவும் படுக்கும்போது அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த காற்று நமக்கு மூச்சு பாதையில் போகிறது தடைப்படுறதுனால அந்த கொரட்டை சத்தம் வருது. நம்ம குரல் வலையை தாண்டி காற்று உள்ளே போகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி போகிறப்போ அந்த சத்தம் நமக்கு கொரட்டையாக வெளிப்படுது. மோஸ்ட் காமன் ரீசன் பெரும்பாலும் நம்ம பார்க்குறது ஒபிசிட்டி. ஸோ நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான வியாதிகளில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸில் ஒபிசிட்டி ரொம்ப ஒரு ப்ராமினன்ட் டிசீஸாக வருது. அதனாலேயே நம்ம இப்போ அதிகப்படியான பேருக்கு கொரட்டையும் அதனால் இருக்கக்கூடிய இதுவும் பார்க்குற மாதிரி இருக்குங்க. இந்த கொரட்டை வருது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு தூங்குறப்ப தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்காதுங்க. அந்த ஆக்சிஜன் கம்மியாகிறப்போ நமக்கு வந்து உடல் உறுப்புகள் தூங்கும்போது முழுசாக ஒரு நல்ல ஓய்வு கிடைக்காது, ப்ராப்பரான ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் அடுத்த நாள் அவங்களுக்கு அதீத சோர்வு இருக்கும், வேலையில் கவனம் செலுத்த முடியாமல் இருப்பாங்க, ஒரு மாதிரி இரிட்டபிளாக எரிச்சலாக கவனமே இது பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டால் ஒரு 5 நிமிஷம் இருந்து உட்காந்தா அப்படியே தூங்குவாங்க. ஸோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறப்பவோ இல்லை ஒரு ட்ராவல் பண்ணுறப்பவோ இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். சில நேரம் சிவியராக இருக்கக்கூடிய அவங்களுக்கு பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா வாகனம் ஓட்டும் போது தூங்குவாங்க. ஸோ டிரைவிங்கில் தூங்கும்போது இட் வில் லீட் டு மெனி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க யாரும் சம்மந்தம் இல்லாத நிறைய பேர் கூட பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது இல்லாமல் மற்ற வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய மாற்றங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் லங்ஸில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வேரியேஷன் வரலாம். அண்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய அந்த உயர் ரத்த அழுத்தம், நார்மலாக ஒரு மாத்திரை போட்டு கேட்கல 2 மாத்திரைன்னு அடுத்தடுத்து டோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் வரலாம். ஸோ நிறையா விதமான சேஞ்சஸ் வரும். எல்லாமே ஒரு நாளில் வராது, கிராஜுவலாக நாள் பட நம்ம அதை கவனிக்காமல் விடும்போது வரக்கூடிய தொந்தரவுகள். டாக்டர், இப்போது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கிங் ஆப்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்மார்ட் பெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்னோரிங்க்கு ஹெல்ப் பண்ணுமா டாக்டர், இல்லை ஆஸ் யூஷுவல் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு வழி தானே? ஸோ இப்போ நம்ம டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகாதுங்க, இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணலாம். பட் நமக்கு ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணுறக்கு அது நமக்கு ஒரு கரெக்டான டயக்னாஸ்டிக் டூல்னு எடுத்துக்க முடியாது. கொரட்டையோ அதனால் இருக்கக்கூடிய சிவியாரிட்டி அசஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லக்கூடிய பாலிசோம்னோகிராம் அப்படிங்கிற டெஸ்ட்டு தான் யூஸ்வலாக பண்ண வேண்டியது. இப்போ லேட்டஸ்ட்டாக நிறையா பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நிறையா டிவைசஸ் இருக்கும். ஸோ ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு, ஈவன் ரிங்ஸ் இருக்குங்க, ஜஸ்ட் நம்ம விரலில் போட்டுக்கிறது, இல்லை நமக்கு பெட்டில் வச்சுக்கக்கூடிய சில டிவைசஸ், நம்ம எப்படி தூங்குகிறோம் எவ்வளோ நேரம் தூங்குகிறோம் இந்த மாதிரியான இதெல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு அந்த கொரட்டையினுடைய பாதிப்பு எவ்வளோ எப்படிங்கிறத கிளியர் கட்டாக நமக்கு இது பண்ணுறக்கோ இல்லை ஒரு டயக்னாஸ்டிக் டூல்னு சொல்ல முடியாது. இந்த வியாதி இருக்குங்கிறத டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது.
பட் இவங்களோட தூக்கம் சரியில்லை, தூக்கம் பாதிச்சிருக்குங்கக்கூடிய சில டேட்டாஸ் நம்ம அதிலிருந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதை வச்சு நம்ம ஃபர்தராக அவங்கள எவாலுவேட் பண்ணும்போது தான் இது என்னவா இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒருத்தருக்கு அதிலேருந்து அந்த வாட்ச்லேருந்து இதுலேருந்து வரதில் தூக்கத்தோட குவாலிட்டி அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறது நமக்கு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் ஸ்னோரிங், அந்த கொரட்டை தானா இல்லை வேறு எதுவும் பாதிப்பு இருக்காங்கிறத திரும்ப நம்ம அடுத்து அவங்கள பார்த்து எவாலுவேட் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ டாக்டர், ஸ்னோரிங் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம்? ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்துட்டோம்னா எதனால் ஸ்னோரிங் அப்படிங்கிறத பொறுத்து மாறுங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். எல்லாத்துக்கும் பொதுவான ஒரே தெரப்பிங்கிற மாதிரி வராது. பட் மோஸ்ட் காமனாக நம்ம அதிகப்படியான பேருக்கு பார்க்குறது ஒபிசிட்டி, உடல் பருமனால் வரக்கூடியதுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, வெயிட் ரிடக்ஷன் மெஷர்ஸ், அதுக்கப்புறம் டயட்ரி ஹேபிட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே வர வர கொஞ்சம் பெட்டராக வரும். பட் இது எல்லாமே நமக்கு ஒரு நாள் 2 நாளாக நடக்கக்கூடியது இல்லை. அப்படிங்கும்போது ஸ்லீப் ஸ்டடிங்கிற அந்த பாலிசோம்னோகிராம் டெஸ்ட்டு பார்த்துட்டு அதனுடைய சிவியாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம அந்த சிபேப்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ஏர்வே தெரப்பி மெஷின் கொடுப்போங்க. அது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறையா பேருக்கு அதை வச்சதுக்கப்புறம் கொரட்டையினுடைய சிவியாரிட்டி நல்லா குறைஞ்சு அந்த தூக்கத்தினுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நல்ல ஒரு தூக்கம் வருது அப்படிங்கும்போது மற்ற பாதிப்புகள் அதனால் வரக்கூடியது கம்மியாகும். அது நம்ம போயிட்டு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்க நேரத்திலேயே அவங்களோட வெயிட் ரிடக்ஷன் மெஷர்ஸு, டயட் இதெல்லாமே மாடிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பெனிஃபிட் வரும்.